நான் திரு சேலம் மணிகண்டன்டேருந்து தொடங்குகிறேன். மணிகண்டன், இந்த சர்வே முடிவுகளை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? 2 சர்வேக்கள் வந்திருக்கின்ற. நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை செல்வன், இப்போ திமுகவிலேருந்து வர்ற ஒரு கருத்து கேட்டிங்கன்னா, களத்தை பிரதிபலிக்கிறதா இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நிச்சயமாக தமிழகத்தில் மிகச்சரியாக களத்தை பிரதிபலிக்கிறது, ஆனால் அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா அது சரியில்லாத ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாருங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னுடைய நிலைமை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 2மே சரியில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறேன். மத்தியில், அதாவது இந்தியா முழுக்க எடுத்திருக்கிற இந்த கருத்து கணிப்பும் ஒரு சரியில்லாத கருத்து கணிப்பு, மாநிலத்திலையும் இது உண்மைக்கு மாறான ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு அரசியல் ரீதியாக பேசினா அப்படித்தான் பேசணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடபுலத்து விஷம் கக்கும் ஊடகங்கள், கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவங்க சொன்ன விஷம் பரப்புகிறாங்க அப்படிலாம் கலைஞர் மாதிரி சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தா இது டிஜிட்டல் உலகம், அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் எடுபடாது. நிச்சயமாக இந்த இது வந்து மக்களுடைய ஓரளவுக்கு மனதை பிரதிபலிப்பதாகத்தான் அரசியலை தாண்டி நான் ஒரு விமர்சகர் என்ற முறையில் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகில இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப மோடித்தான் வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்து வட மாநிலங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக அதோடைய கூட்டணியை பற்றி இன்னும் ஒரு முழுமை பெறாத காரணத்தினால முன்னே எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறதுனால தமிழகத்தில் இது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும். 2வது, ஒரு வட மாநில மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழகமோ இல்லை தென் மாநிலங்களை பற்றி எடுக்கிறப்ப ஐவிஆர் முறையில் தான் அவங்க ரேண்டமாக எடுப்பாங்க. இதே தமிழ் ஊடகங்கள் அப்படின்னா நேரடியாக களத்துக்கு போய் அவங்க எடுக்கிறதுங்கிறதுல இன்னும் அதில் துல்லியத்தை எதிர்பார்க்கலாம். என்றாலும் இதை அதிமுக ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, ஏறத்தாழ பாஜகவோடு கூட்டணி முறிந்து அதிமுக, அதுதான் சொல்ல வரேங்க. அதாவது பாஜகவோடு கூட்டணி முறிந்து ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 5 மாதங்கள் ஆச்சு. 5 மாதத்துக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, 5 மாநில தேர்தல்களில் ஒரு இடத்துல தான் வெற்றி பெறும் பாஜக என்ற கணிப்பையும் மீறி 3 மாநிலங்களில் அவங்க பெரிய அளவில் அதிரி புதிரியாக ஜெயிச்சிருக்கிறாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நாடு முழுக்க ஒரு அலையை ஏற்படுத்தி இந்த ராமர் கோயிலுடைய திறப்பு. 3வது பார்த்தீங்கன்னா, யாருமே தற்போது எதிர்பார்க்காத நடிகர் விஜய் அவர்களுடைய புதிய கட்சியினுடைய தொடக்கம். இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து அரசியலில் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. 1996 ஒரு படுதோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு உடனடி பெரிய வெற்றி அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, வாஜ்பாயோடு அன்று போய் பாஜகவோடு கூட்டணி வச்சு 98 ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. ஏன்னா அந்த தோல்விக்கு அப்புறம் தொண்டர்கள், சோர்ந்து போன தொண்டர்கள் கட்சியை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வாஜ்பாயோட அன்னைக்கு கூட்டணி வச்சு ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2011 திமுகவுக்கு எதிராக இப்போ எப்படி ஒரு சுனாமி எதிர்ப்பலை அடிக்குதோ அந்த மாதிரி அடிக்கிறப்ப உத்தரவாதமான வெற்றி அதிமுகவுன்னு தெரிஞ்சு கூட திரு சோ அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விஜயகாந்தை கூட சேர்த்துக்கிட்டதுனால மிகப்பெரிய வெற்றியாக அது மாறிச்சு. அதே மாதிரி என்னோட நினைவு சரியாதுன்னா 2001 அசம்பிளி தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் மறைந்த பெரிய தலைவர் திரு ஜி கே மூப்பனார் அவர்கள் அவங்க இல்லம் தேடி போய் பார்த்தாங்க. என்னோட நினைவு சரியா இருந்தால் எல்டாம் சாலையில் அன்று இருந்த பாமக அலுவலகத்துக்கு போய் டாக்டர் ராமதாஸை பார்த்தாங்க, வைகோ அவர்களையும் பார்த்தாங்க. ஸோ இந்த அரசியல் நிகழ்வுலாம் அருகிலிருந்து பார்த்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அடிப்படையில் பாஜகவோடு அது முடிந்து போன கதை, அது திரும்ப வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. அதே சமயத்தில் மற்ற கட்சிகள் பாஜகவோடு சேர விடாமல் அவங்கள தேவை ஏற்பட்டால் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து தமிழகத்தை கூட்டணி பலம் அப்படிங்கிறத வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தாங்க. திமுக மேல ஒரு எதிர்ப்பு சுனாமியால் அடித்தாலும் இன்னைக்கும் அவங்க 39 தொகுதியிலையும் ஜெயிப்பாங்கன்னு கருத்து கணிப்பு வருதுன்னா அதுக்கு முதல் காரணம் அவருடைய கூட்டணி பலம். 2வது காரணம் எதிர்கட்சிகளிடையே பிளக்கின்ற வாக்கு பிளவு. இது 2 தான் காரணம். இதை நிச்சயமா இந்த கருத்தில் கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைந்து விவேகமாக ஒரு முடிவெடுத்து ஒரு வெற்றி கூட்டணி அமைப்பார்னு நம்புறேங்க. இந்த கருத்து கணிப்புகள் ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கா? மெகா கூட்டணி அமைக்கணுங்கிற அதிமுகவுக்கு இது ஒரு நெருக்கடியாக மாறுதா? ஏன்னா இப்போ கருத்து கணிப்புகளில் போதுமான அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளும் அதில் ஒரு தயக்கம் காமிக்கலாம், அல்லது அவங்க வந்து டிமாண்டிங் பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம், சீட்டுகளை இன்னும் அதிகமாக கேட்கலாம். அப்படியான ஒரு நெருக்கடியும் அதிமுகவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்களா?
கார்த்திகை செல்வன் இந்த தொண்டர்கள் மத்தியில் வேணால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். உதாரணத்துக்கு பாஜக திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தலாம், அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு சிறிய சோர்வை இது ஏற்படுத்தலாம். ஆனால் தலைவர்கள் மத்தியில் எப்பயுமே கருத்து கணிப்பு அவங்க அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஒரு மாநிலத்தில் தான் வெற்றி பெறும், மீதி இடத்துலலாம் 4 மாநிலத்தில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ரொம்ப நெக் டு நெக் 2 பேர்த்துக்கும் இருக்குது அப்படின்லாம் சொன்னப்ப அந்த கருத்து கணிப்புகளுக்கு மாறா பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற்றதுனால தலைவர்கள் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு சோர்வையும் யாருக்கு சாதகமா இருக்கோ அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் அளிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இடங்கள் அப்படிங்கிறதுல மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனா ட்ரெண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கறத ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதா தான் இந்த கணிப்புகள் இருக்கும். எந்த பக்கம் காற்று வீசுகிறது, எந்த பக்கம் ஓரளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத சொல்லக்கூடியதான ஒரு ட்ரெண்டை சொல்லக்கூடியதா இருக்கும்போது அதையும் கவனிப்பாங்க தானே தலைவர்கள். நிச்சயமா கவனிப்பாங்க. எனக்கு பின்னாடி எப்படி திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வந்திருப்பாரு, அகில இந்திய ரீதியில இதுதான் அப்படின்னு அவர் ஏத்துக்க சொல்லுங்க, தமிழக ரீதியில இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நானும் ஏத்துக்கிறேன். அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கருத்து கணிப்பு அப்படிங்கிறத ஓரளவுக்கு அதை ஒரு எச்சரிக்கை மணியா நம்ம எடுத்துட்டு நம்மள சுதாகரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்குது அப்படிங்கிறப்ப சுதாகரிச்சுக்கலாம் ஒழிய முழுவதுமான ஒரு வட மாநில மீடியா எடுக்கிற கருத்து கணிப்பு அப்படிங்கிறது முழுவதுமாக மக்களுடைய மனதை பிரதிபலிப்பது அல்ல அப்படிங்கிறது. அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம தமிழகத்தை சேர்ந்த மீடியாக்கள் எடுத்தாங்கன்னா அதோட அக்யூரசி இன்னும் ரொம்ப சரியா இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஷபீர், எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை? இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிஜேபி இருந்தாங்க. 370 சீட்ஸ் நாம் பிஜேபி தனியாக வரப்போகிறது, என்டிஏ கூட்டணி 400 சீட்ஸை தாண்டி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவையில் பேசுகிறாரு, பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. அப்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, பாஜகவுக்கு எப்படி 400 சீட்ஸ் வரும், பாஜகவுக்கு 370 சீட்ஸே எப்படி வரும், என்டிஏ கூட்டணிக்கு 400 சீட்ஸ் எப்படி வரும். இப்போ இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா என்டிஏக்கே மொத்தமாக 335 சீட்ஸ் அப்படின்றது தான் கருத்து கணிப்பு முடிவுகள். அதுலேயும் பாஜகவுக்கு 304 சீட்ஸ் அப்படின்றது ஒரு சீட் கூடுதல் 2019 அப்போ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய பாஜக எல்லா மிஷினரியும் எங்ககிட்ட இருக்கு, நரேட்டிவ் எங்ககிட்ட இருக்கு, எல்லா விஷயங்களையும் நாங்கள் வலுவாக வைத்து கொண்டு இருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் பணி அப்படின்றது முழுவீச்சில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கு இந்த கருத்து கணிப்பு கொஞ்சம் ஏமாற்றம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 400 சீட் அப்படின்றத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்க. ரெண்டாவது இந்த கருத்து கணிப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு இடம் இன்னும் கூடுதலாக தான் பெரும் தானே வருது, அதுல இருந்து குறையிலையே அவங்க. இல்ல நீங்க கருத்து கணிப்புகளை அப்படியே வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப ஏர்லி. நான் வாக்கு சதவீதமா நீங்க இடங்களை கூட விட்டுருவோம், ஓட் பர்சன்டேஜ் அவங்க ஒன்றும் குறையல, பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜ் குறையல, பாஜகவுக்கு அந்த எண்ணிக்கையும் குறையல அப்படின்றதெல்லாம் கருத்து கணிப்புகளோட முடிவுகளா வருது. 2019 இருந்தே அவங்க 270க்கு குறைவா கீழே இறங்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அதே அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது மெயின்டைன் ஆகுது. பட் 10 ஆண்டுகள் கழித்து இதே முடிவுகள் அப்படியே வருமா அப்படின்றது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க். சரி, அப்படி இருந்தாலும் எதற்காக பாஜக கூட்டணிக்கு போறாங்க, எதுக்கு மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சாங்க, அதுக்கப்புறம் என்சிபியை உடைச்சாங்க, இப்போ என்சிபிக்கு சிம்பிளே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆந்திராவில் டிடிபி கட்சியோட அவங்க ஏன் கூட்டணி சேரணும், அதுக்கப்புறம் பீகாரில் நிதிஷ்குமாரை மீண்டும் ஏன் அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னும் போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல பாஜக இந்த கருத்து கணிப்புகள்லாம் நம்பாம கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயும் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்றாங்க. ஏன் சொல்லணும்? ஏன்னா ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதுவும் ஒரு பத்திரிகை கூப்பிட்டு பேட்டி கொடுக்கிற அளவுக்கு அவ்வளவு என்ன டெஸ்பரேட்டான ஒரு சிச்சுவேஷன் பாஜகவுக்கு அப்படின்றது தானே. ஓகே, நீங்க எல்லா மாநிலங்கள்லயும் பாத்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் 2-3 ஸ்டேட்ஸ் இருக்கு. குறிப்பா உங்களுக்கு மகாராஷ்டிரா 48 சீட்ஸ் இருக்கு. அங்க போன முறை பாஜக எடுத்த நம்பர்ஸ் இந்த முறை வராது அப்படின்றதுதான் கருத்து கணிப்புல சொல்லப்படுகிறது.
கர்நாடகாவில் வந்து 5 சீட்ஸ் தான் சொல்றாங்க. பட் இங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. 5 சீட்ஸ் அப்படின்றது கர்நாடகாவில் வந்து சரியா வருமா அந்த நம்பர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம். 2 பேரும் சேர்ந்து வராங்கல்ல, இப்ப இது ஜனதாதளும் இவங்களும் சேர்ந்து வரும்போது, குமாரசாமி கட்சி அவங்களும் சேர்ந்து வரும்போது இன்னொன்னு சொல்றேன் நானு, கூட்டணி சேருகின்றவர்கள் எல்லாருமே வந்து பாஜக அந்த கூட்டணியை நம்புதா, அந்த தலைவர்களை நம்புறாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ஜனதாதள் யுனைடெட் பாத்தீங்க, செக்குலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அந்த 2 பேருக்கும். இப்போ அதனாலதான் வந்து இவருக்கு HD குமாரசாமி காவி ஷாலை போட்டுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுக்கிட்டு அவர் வந்து அந்த ஃபுல்லா ஜனதாதள் செக்யூலர் ஜனதாதள் கம்யூனலா மாறிட்டு இருக்கு. ஏன்னா அவர் அதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். சோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பாஜகவுக்கு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து எண்ணிக்கையெல்லாம் விட அவங்க முழுமையா அதை எடுத்துட்டு போறாங்களா ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்றது நீங்க தேர்தல் எப்படி வேணா மாறலாம். தேர்தல் கடைசி 15 நாட்கள்ல தேர்தல்ல என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணா மாறலாம். ஒரு அண்டர் கரண்ட் தமிழ்நாட்டுல சினாரியோவை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு அண்டர் கரண்ட் இருக்கு இல்ல அப்படின்றத நாம வந்து ஒரு 2 மாசம் முன்னாடி எடுத்த கருத்து கணிப்பை வச்சு நாம வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. இன்னும் பிரச்சாரம் ஆரம்பிக்கல. கூட்டணிகள் என்ன விதமான பிரச்சாரத்தை பண்ண போறாங்க, ஸ்டேட்ஸ்ல என்ன விதமான பிரச்சனையை கிளப்ப போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாத சூழல்ல இந்த நம்பர் இதுல மார்ஜினல் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா நீங்க பேசலாம். ஆனா இங்க பெரிய அளவுக்குள்ள வாக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க காங்கிரஸ் 19%, பிஜேபி 39.6%, இது ஃபில்லே பண்ண முடியாத ஒரு கேப்ங்கிற மாதிரி இருக்கிறதான இருக்கு. அது இருக்கு, அப்பர் ஹேண்ட் அட்வான்டேஜ் பிஜேபிக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. பட் இது டூ ஏர்லி. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பிரச்சாரத்தை காங்கிரஸ் என்ன விதமான பிரச்சாரத்தை கையில எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. மற்ற மாநிலங்கள்ல என்ன விதமான பிரச்சாரம் வந்து முன்னெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி உங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, நிதி தொடர்பான ஒரு மூவ்மெண்ட். இது என்ன விதமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அல்லது மற்ற மாநிலங்கள்ல இதோடைய பிரதிபலிப்பு இருக்குமா, அல்லது நார்த் இந்தியாவில் இது கன்சாலிடேட் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஏர்லியா நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னு பாக்குறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 39 சீட்ஸ் அப்படின்றது 36 சீட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு யதார்த்தமான சூழல் அப்படின்னு தான் பாக்குறேன். காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிஷன் வந்து டிவைடடா இருக்கு, ஆப்போசிஷன் பிரிஞ்சு இருக்கிறது. சோ அதனால வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து பலமான கூட்டணி அமைத்து களத்துல இருக்கிறது திமுக தான். அப்ப திமுகவுக்கு நேச்சுரலி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரைட். யார் திமுகவுக்கு பிரதானமான களத்துல போட்டியாளரா இருக்காங்கங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்தே வருது. கரெக்ட். அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னா அதிமுக தான். திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி. உங்களுக்கு பாஜகவோட சர்வே ரிப்போர்ட் வேறையா இருக்கு. 20% வரைக்கும் அவங்க பிஜேபி என்டிஏன்னு கொடுக்குறாங்க, ஏடிஎம்கேக்கு அல்லது 16% தான் சொல்றாங்க. அப்படிங்கிறதெல்லாம் இதுல எப்படி? இல்ல, பாஜக ஒரு சில பாக்கெட்ஸ்ல பாஜக வந்து ஒரு போட்டி கொடுப்பாங்க. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திமுக எடுத்து அவங்களுடைய இன்டர்னல் சர்வேலியே வந்து ஒரு சில பகுதிகள், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் வந்து பாஜகவுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது அவங்களுக்கும் வந்து தெரிகிறது. அதற்கு காரணம் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. அதிமுக கடந்த சில காலமாகவே அந்த பகுதிகளில் ஒரு விதமான டிக்ளைன் அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. நீங்க எதிர்கட்சியாக அதிமுக வலுவாக செயல்படவில்லை அப்படின்னு தான் நான் இன்னும் பார்க்கிறேன். நீங்க அதிமுகவுடைய கோர் அஜெண்டா வந்து திமுக எதிர்ப்பு தானே. அந்த திமுக எதிர்ப்பை அதிமுக எந்த அளவுக்கு வலுவாக அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்க சேலம்ல உட்கார்ந்துட்டு எதிர்கட்சி தலைவராக இயங்க முடியாது. நீங்க சென்னையில இருக்கணும், கிரவுண்ட்ல இருக்கணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து அதுவும் தேர்தல் வருது. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா ஏடிஎம்கேவை, அல்லது பண்றாங்களா? இது போதுமான ஒரு கட்டமைப்பு வந்து ஒரேடியா அப்படியே ஒரு 2 ஆண்டுகள்ல கரைஞ்சிரும் அப்படிங்கறத எப்படி? இல்ல, அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு அதிமுகவை அந்த அளவுக்கு நீங்க வந்து அப்படியே அவங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்ற அளவுக்குலாம் வந்து நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அதிமுக என்ற இயக்கம் வந்து இன்னும் வந்து கிரவுண்ட்ல வலுவாக இருக்கிறது. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. ஊடகங்கள்ல வேணும்னா வந்து பாஜக சொல்லிக்கலாம் நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு. ஆனா கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு அதிமுக எடுக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தான் வந்து தேர்தல் சமயத்துல நிக்கும். அதிமுக செட் பண்ணக்கூடிய அஜெண்டாவுக்கு தான் டிஎம்கே ரெஸ்பாண்ட் பண்ணும். பாஜக செட் பண்ற அஜெண்டாவுக்கு டிஎம்கே ரெஸ்பாண்ட் பண்ணாது. கொள்கை ரீதியா நீங்க வந்து இப்ப களத்துல 2 பேரும் தானே பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவோட அவங்க போட்டிடுறாங்க, நீங்க தான் சொல்றீங்க அது உங்க விருப்பமா இருக்கலாம். ஆனா திமுக எப்போதும் பிஜேபியோட அல்லது சித்தாந்த ரீதியான மோதல் அதை தான் அவங்க முதன்மைப்படுத்தி பிரதானப்படுத்தி இருக்கிறாங்க. அது
இரண்டு முனையும் அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப் ஆகுது இல்ல. Win-win நீங்க situation for அதிமுகவையும் both. வின் சிச்சுவேஷன் தானே. நீங்க அதிமுகவையும் அடிக்கலாம், பிஜேபியும் அடிக்கலாம். பிஜேபி எதிர்ப்பலை அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னும் போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றது திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது. ரைட், பேசலாம் அசோக். அதிமுக எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டணிகளை அவங்க ஒரு பக்கம் தேமுதிக, அதுக்கப்புறம்